ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு. இன்றைய தினம் தமிழகத்தில் உள்ள 6 படை வீடுகளிலும் முருகப்பெருமானுடைய சந்நிதியிலே இந்திய இராணுவம் பலம் பெற வேண்டும், இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்திலே இந்தியா வெற்றி பெற வேண்டும், பயங்கரவாதம் முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும், ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரம் மீட்கப்பட வேண்டும். இதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வகிக்கக்கூடிய ஜனசேனா கட்சி, அந்த கட்சியினுடைய நிறுவனர், போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய பவன் கல்யாண் அவர்கள் ஆந்திர பிரதேசத்தினுடைய துணை முதலமைச்சராக இருக்கிறார். அவர் தலைச்சிறந்த முருக பக்தர். கடந்த முறை 6 படை வீடுகளுக்கும் விஜயம் செய்தார். போர்ச்சூழல் இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே போர்க்கடவுள் முருகன், அவர் தேவசேனாதிபதி முருகன். அந்த தேவசேனாதிபதி முருகனை, அவருடைய வேலுக்கு, அசுரனை வதம் செய்த அந்த வேலுக்கு வழிபாடு செய்து நம்முடைய இந்திய இராணுவத்திற்கு வலு சேர்க்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை ஜனசேனா கட்சியினுடைய சார்பிலே தமிழகத்திலே இருக்கக்கூடிய 6 படை வீடுகளிலும் சிறப்பு வழிபாடு அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையிலும் அந்த தொண்டர்கள் மூலமாக நடத்தப்படுகிறது. பழனிமலையிலே காக்கிநாடா சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர், அவருடைய தலைமையிலே ஜனசேனா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். கடந்த வாரம் ஜனசேனா கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலே மாண்புமிகு துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்களை தமிழகத்தை சார்ந்த இந்து அமைப்பினுடைய தலைவர்கள் எல்லாம் சந்தித்து தமிழகத்திலும் ஜனசேனா கட்சியினுடைய ஆதரவு நடவடிக்கைகளை துவக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை முன்வைத்தார். அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட தமிழகத்தை சார்ந்த நாங்கள் தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெறுவதற்காகவும் தமிழகத்திலே பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி வருகின்ற 2026 அமைவதற்காகவும் பிரார்த்தனை செய்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து கொண்ட ஜனசேனா கட்சியினுடைய தலைவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை இங்கே செலுத்தி இருக்கிறோம். இதே போல திருப்பரங்குன்றத்திலே, பழமுதிர்ச்சோலையிலே, சுவாமிமலையிலே, திருத்தணியிலே 6 படை வீடுகளிலும் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா பாகிஸ்தானோட போர் என்னோட நிர்வாக திறமையால தான் நான் முடிவு பண்ணதுன்னு சொல்லியிருக்காரு. நமக்கு நம்ம நாட்டு பிரதமர் சொல்கிறது தான் முக்கியம். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி யாரும் இதிலே மத்தியஸ்தம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. இந்தியாவிற்கு தன்னுடைய பலத்தால், இந்தியாவிற்கு தன்னுடைய இராணுவத்தால் சிந்தூர் ஆபரேஷன் நடவடிக்கை மூலமாக மிகப்பெரிய அளவிலே நாம் நம்மை நிரூபித்திருக்கிறோம். நம்முடைய பிரதமர் நேற்றே மிக தெளிவாக தெளிவுபடுத்தி இருக்கிறார். ட்ரம்ப் அவருடைய கருத்தை அவர் சொல்லிக் கொண்டிருப்பார், அதை மறுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. நாம் நம்முடைய பிரதமருடைய கருத்து தான் நமக்கு முக்கியமானது. பாகிஸ்தான் பிரதமரும் அதே தான் சொல்லியிருக்காரு. நான் இந்தியா கேட்டுக்கிட்டனால நாங்கள் போகிறோம் இல்லை, அது அவங்கவுங்க அந்தந்த நாட்டில் சொல்லுவாங்க. நமக்கு நம்ம பிரதமரும் நம்ம நாட்டினுடைய தலைவர்களும் சொல்லுவதும் நம்ம நாட்டு முப்படை தளபதி. அது மட்டுமல்ல, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் ஈடுபட்ட 2 வீர பெண்மணிகள் என்ன நடந்ததுங்கிறத அழகாக அவங்க பத்திரிகையாளர் சந்திப்பில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நம்முடைய இராணுவ தளபதி, இந்தியாவினுடைய செயலாளர்கள், இவங்கெல்லாம் பத்திரிகையாளர் சந்திப்பில் ட்ரம்ப் சொன்னதுக்கும் பதில் கொடுத்துருக்காங்க, பாகிஸ்தான் பிரதமர் சொல்கிறதுக்கும் அவங்க நிறைய பொய் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நாங்கள் இந்தியாவோட விமானத்தை சுட்டு வீழ்த்தினோம், இந்தியா தான் எங்கள் மேலே தாக்குதல் நடந்துச்சு, இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, அவங்க தரப்பாக அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்ன என்பதை நம்முடைய நாட்டினுடைய இராணுவத்துறை செயலாளரும் நமது நாட்டினுடைய பிரதமரும் நேற்று வானொலி உரையிலே மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம். நீதிமன்றத்தில் குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம்.